நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் திருவள்ளூர் திருவலங்காடு காவல் நிலையத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து விசாரணைக்கு தனியாக பூவை ஜெகன்மூர்த்தியிடம் ஆஜரானார். திருவள்ளூர் திருவலங்காடு காவல் நிலையத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் DSP தமிழரசி விசாரணை மேற்கொண்டார். சிறுவன் கடத்தல் தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி மீது திருவலங்காடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆள்கடத்தல், மிரட்டல், அத்துமீறியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு MLA கட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடாது. உங்களை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்கிறார்கள். இத்தகைய செயலை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்தது. முன்னதாக திருவள்ளூர் மாவட்டம் களாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் தேனியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் சிறுவனின் சகோதரரை புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி MLAவுமான ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக புகார் எழுந்தது. அண்மைச் செய்தி. காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் திருவள்ளூர் திருவலங்காடு காவல் நிலையத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து விசாரணைக்கு தனியாக பூவை ஜெகன்மூர்த்தி ஆஜரானார். திருவள்ளூர் திருவலங்காடு காவல் நிலையத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் DSP தமிழரசி விசாரணை மேற்கொண்டார். சிறுவன் கடத்தல் தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி மீது திருவலங்காடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆள்கடத்தல், மிரட்டல், அத்துமீறியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு MLA கட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடாது. உங்களை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்கிறார்கள். இத்தகைய செயலை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்தது. முன்னதாக திருவள்ளூர் மாவட்டம் களாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் தேனியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் சிறுவனின் சகோதரரை புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி MLAவுமான ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக புகார் எழுந்தது.